அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வாரம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்கா, என்னென்ன சத்துக்கள் அவசியம், ஏன் இதை இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனுசரிச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, 1975 வந்து உலகம் பூரா அது ஆரம்பிச்சது. 1982 இந்தியாவில் வந்து இது அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் எதுக்காக வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா, எல்லாரும் கரெக்டாக சாப்பிடணும், நீங்கள்லாம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஐயோ அதிகமாக சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிட்றதுனால வியாதி வருது அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதுதான் ஒரு சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உணவில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன சத்துக்கள் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து 7 சத்துக்கள் நம்ம உணவில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னால் 7 விஷயம் நம்ம உணவில் இருக்கணும். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து. என்ன டாக்டர் எப்போ பார்த்தாலும் கார்போஹைட்ரேட் மோசம்னு சொல்கிறீங்க, இப்போ பார்த்து திடீர்னு கார்போஹைட்ரேட் நல்லதுங்கிறீங்களா? புரியுது. அதாவது வந்து நம்மளோட உடலோட செயல்பாடுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு மிக மிக அவசியமான ஒரு உணவு என்னென்னா கார்போஹைட்ரேட். ஆனால் என்னென்னா, இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான் பிரச்சனை. அதனால் கம்மி பண்ணி சாப்பிடணுங்கிறது தான் அவசியம். நிறைய பேர் கார்போஹைட்ரேட்டை இல்லாமல் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், குறைக்கணுங்கிற கட்டத்தில் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் சாப்பிட்றது ஒரு நல்ல விளைவுகளை கொடுக்காது. ஸோ அதனால் லோ கார்போஹைட்ரேட் வந்து 45% மிகாமல் இருக்கணும் உங்கள் உணவில். அதே மாதிரி என்ன மாதிரி மாவுச்சத்து எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை தீட்டப்பட்ட இந்த தானியங்கள். இது இல்லாமல் முழு தானிய உணவாக எடுத்துக்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கிறது வந்து தானியங்களில் தான். ஸோ அதனால் வந்து முதல் சத்து, அடிப்படை சத்து கார்போஹைட்ரேட். இது சரியான அளவில் எடுத்துக்கங்க, சரியான மாவுச்சத்தை எடுத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி முழு தானியமாக எடுத்துக்கங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா புரத சத்து. புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கிறது இந்த புரோட்டீன் தான். ஸோ உடல் கட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். சரி, உடலை கட்டமைச்சிட்டோம், அதுக்கு வேண்டி வந்து நம்ம புரோட்டீனே சாப்பிடாமல் இருக்கலாமா? ஏன்னா அதான் ஃபிட்டாகிடுச்சல டாக்டர், திரும்ப இப்போ புரோட்டீனை குறைச்சிக்கலாமான்னு கேட்கலாம் நீங்கள் நிறைய பேர். ஒவ்வொரு செல்லுக்கும் நமக்கு வந்து வாழ்நாள் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வாழ்நாள் முடியும் போது அந்த செல் மாறிட்டு புது செல் உண்டாகும். இது சுழற்சியில் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம கடைசி நாள் வரைக்கும். ஸோ அதுக்கு சரியான அளவில் புரோட்டீன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த செல்கள் உண்டாகிறது சரியான நிலையில் இருக்கும். அப்போ தான் நம்ம உடம்பை எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். 20லேருந்து 25% புரத சத்து எடுத்துக்கணும். இந்த புரத சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் சோர்ஸில் பால் பொருட்களில் இருக்குது, பாலில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, சீஸில் இருக்குது. இந்த மாதிரி பால் பொருட்கள் தயிரில் எல்லா பக்கம் இருக்குது. அதே போல் வெஜிடேரியன் சோர்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலக்கடலை, சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள். அதே போல் வெஜிடபிள்ஸ், சில வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கீரையில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது, அவகாடோவில் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் முழு தானியங்களாக நம்ம சாப்பிடும்போது அதுலேயும் புரத சத்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் அரிசியில் புரத சத்து கம்மி, மற்ற சிறுதானியங்களில் புரத சத்து அரிசியை விட ஜாஸ்தியாக கிடைக்குது. ஆனால் முழு தானியமாக சாப்பிடணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு சத்து. நில் ஃபேட், நோ ஃபேட், ஜீரோ ஃபேட், இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயுமே கொழுப்பு சத்து நமக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் நம்ம உடம்புல எதுக்கு அது இருக்குது? கொழுப்பு சத்துக்கு நிறைய முக்கியமான வேலைகள் இருக்குது. நம்மளோட செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு திசுக்களோட சுவர் கட்டமைப்புக்கும் இந்த ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொழுப்பு சத்து அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதனால் கொழுப்பு சத்து எப்போவுமே நம்ம உணவில் தேவை. அது இல்லாமல் சில வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபேட் சால்யூபிள் வைட்டமின் சொல்லுவோம், ஏடிஇகே, விட்டமின் ஏடிஇகே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொழுப்பு சத்தில் தான் கரைஞ்சி ஒவ்வொரு இடத்துக்கு போகும். ஸோ அப்படி ஃபேட் சால்யூபிளாக இருக்கிற நிறைய விஷயங்கள், ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொழுப்பு இல்லாத போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சாத்தியங்கள் கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து அதிர்வுகளை தாங்க. ஒரு கீழே விழுகிறோம், இல்லை அடிப்படுது, ஏதாவது ஒரு மேலேருந்து குதிக்கிறோம், இந்த அதிர்வுகளை வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்படையாமல், உறுப்புகள் பாதிப்படையாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சுற்றியும் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. ஆனால் அதிகப்படியான உணவு எடுத்துக்கும் போது இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் போது தான் நம்மளுக்கு அது வியாதியை உண்டாகுது.
ஸோ கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ஒரு 15-20% நிச்சயமாக எடுத்துக்கணும். நல்ல கொழுப்புகள் எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்புகள், சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். 3வது கொழுப்பு சத்து. 4வது வந்து நார்ச்சத்து, ஃபைபர். இந்த ஃபைபரோட மிக முக்கியமான வேலை என்ன, இது செரிமானம் ஆகாத ஒரு விஷயம். நம்ம உணவில் செரிமானமே ஆகாத ஒரு விஷயம். அது எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த செரிமானம் சரியாக ஆகாதனால இதை வயிறை எப்பவுமே ஃபில்லிங்காக வச்சுக்கிறதுனால பசி எடுக்கிறது குறைக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு குடல் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மலக்குடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், இன்ஃபேக்ட் மலக்குடல் கேன்சரே உண்டாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட உணவில் ஃபைபர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கிறது. அதனால் நார் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது 4வது. 5வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வைட்டமின்ஸ். ஸோ நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மைக்கு, அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை என்னங்கன்னா, முடி உழுகுது, ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஒரு பொலிவாக இல்லை அப்படின்னு நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா சரியான அளவில் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ வைட்டமின் சத்து அப்படிங்கிறது எல்லா விதமான பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா இருக்குது. ஸோ நிச்சயமாக நம்ம உணவில் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா வந்து வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலோட இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது 5வது. 6வது வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள். என்ன மண்ணிலேருந்து எடுக்கிறதுலாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தாது சத்துக்கள் நம்ம உடம்புலேயும் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸு, சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, இது எல்லாமே வந்து நம்மளோட எலும்புகள், தசை நார்கள், அதே போல் நரம்புகளோட இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. இது இல்லைன்னா நமக்கு வந்து காலில் வலி வருது, எலும்பு உடஞ்சி போகிறது, தசைகளில் பிடித்தம் வருது, கிராம்ப் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க, அங்கே இழுத்து பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், மதப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள், உணர்ச்சி குறைபாடெல்லாம் வருது இல்லைங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மினரல்ஸ் வந்து நம்ம உணவில் குறைவாக இருக்கிறது. ஸோ மினரல் சத்துக்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற உணவுகளை நிச்சயமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் நீர் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ வாட்டர் கண்டென்ட், நமக்கு தேவையான அளவு வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பாக எடுக்கணும். நிச்சயமாக ஒரு 2.5-3 லிட்டர் நமக்கு வந்து நீர் அளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது இல்லாத பட்சத்தில் டீஹைட்ரேஷன் உண்டாகும், திசுக்கள் சரியாக வேலை செய்யாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா இந்த 7 விஷயங்களும் இருக்கணும். மாவுச்சத்து இருக்கணும், புரதச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும். அது இல்லாமல் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். ஸோ இந்த 7 விஷயமும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது தான் என்னதுங்க, ஒரு சரிவிகித சம உணவு. உங்கள் தட்டில் இந்த 7 விஷயம் இருக்கான்னு ஒவ்வொரு வேளை உணவுலையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட தட்டில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த செய்தியை சமுதாயத்தில் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கம் வந்து தான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் தான் வலுவான இந்தியாவை உருவாக்க முடியும். ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.